காலை பொழுதே நன்றாக விடிந்து காலை அதிகாலை அதிகாலை பொழுதே என்ன தாத்தா காலையிலே தூங்க விடாம ஏன் கடுப்பேத்துறீங்க? என்ன தூங்க விடுங்க ஐயா. அதிகாலை தாத்தா ப்ளீஸ் பாட்டு பாடுறது நிறுத்துங்க. எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு. சரி சரி என்ன பண்றது சிவா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவள ஞான சூன்யமாவே இருக்கானே. குட் மார்னிங் தாத்தா. ஹலோ சிவா. ஹலோ. குட் மார்னிங் லட்டு சிங் சார். என்னட்டு இன்னும் காலை சீக்கிரமாவே வந்துட்டீங்க. தாத்தா நான் மந்திரிய பார்க்க போறேன். சில நேரத்துல உங்க கூட பேசும்போது உங்களை மாதிரியே பாடவும் தோணுது. அது நம்ம மந்திரி கிட்ட வாண்டட் கிரிமினல்ஸோட சீக்ரெட் லிஸ்ட் வந்திருக்காமா. அதனால அந்த ஃபைலை காப்பாத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்டை வாங்கி செக் பண்ணி நம்ம வேதாஸ் நகரத்துல எத்தனை கிரிமினல்ஸ் இருக்கானுங்கன்னு பார்த்து பிடிக்க போறேன். ஒருத்தனை இல்லப்பா, லிஸ்ட்ல இருக்கிற ஒட்டு மொத்த பேரையும் பிடிச்சு ஜெயில உள்ள தூக்கி போட்டு மாவாட்ட விட போறேன். ஆனா சிவா, நீ மறந்து போய் கூட அந்த பக்கம் வந்துடாத. ஏன்னா அங்க பெரிய ஆபத்துலாம் இருக்கும். அப்புறம் எவன் வேணாலும் அந்த லிஸ்ட திருட வரலாம் பாத்துக்க. அதனாலதான் சொல்றேன், வராத, வந்துராத. ஓகே லட்டு சிங் சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன். ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன் தாத்தா. பாய். சார் சார், நீங்க சிவாவை வர வேணான்னு தான் சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல வான்னு சொல்லிட்டு வந்தீங்களா? எனக்கு என்னமோ நீங்க கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது சார். எப்படி பார்த்தாலும் போற இடத்துல சிவாவோட உதவி தேவைப்படுதானே சார்? ஹலோ லட்டு சிங் சார், நாங்க வேதாஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சார். இப்பதான் தெரியுது என்ன இன்டர்வியூ பண்ண நீங்க வந்திருக்கீங்க. சரி சீக்கிரம் ஆகட்டும், நான் தயாரா இருக்கேன். இங்க ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிமினல் லிஸ்ட் இருக்கிற ஃபைல் மந்திரி கிட்ட தான் இருக்கு. நம்ம லட்டு சிங் சாரே இல்ல, மந்திரி சாரை தான் இன்டர்வியூ எடுக்கணும். என்ன பேசுற நீ? மந்திரிங்கிறவரு கையெழுத்து போட்டு ஆர்டரை பாஸ் பண்றவர் தான். உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? லட்டு சிங் மாதிரி துடிப்பான போலீஸ் தான். இவர் வீரரு, சூரரு, அஞ்சான் நெஞ்சரு, நீதி அரசரு, அடங்கா சிங்கம், மதம் கொண்ட யானை. இன்னும் கொஞ்சம் பேசுங்க, கேட்க நல்லா இருக்குல்ல. பேசுங்கய்யா பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. போட்டோ போட்டோ போட்டோ. லட்டு சிங் சார், கீழே இறங்குங்க. ஆமா சார், அவங்க எப்பயோ உள்ள போயிட்டாங்க. அட சிவா, நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் வேதாஸ் டிவி சேனல் ஆளுங்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் என் தைரியத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க பாத்துக்க. அது மட்டும் இல்லாம என்ன எப்படி எல்லாம் பாராட்டினாங்க தெரியுமா? அத நீ கேட்டிருக்கணும். போதும், ரொம்ப சிரிக்காதீங்க சார். என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஹலோ லட்டு சிங் சார், நாங்க வேதாஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்களையும் மந்திரியையும் இன்டர்வியூ எடுக்கணும். அதான் உங்ககிட்ட கொடுக்க போற கிரிமினல் லிஸ்ட பத்தி. அட என்னப்பா, நீ இப்பதான் உன்னோட கொல்லிக்கு வந்து என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு போனா. இப்படியே நான் இன்டர்வியூக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன்னா எப்ப நான் டியூட்டி பாக்குறது? கூட ஒர்க் பண்றவங்களா? இல்லையே, நாங்க மட்டும் தானே வந்திருக்கோம். உங்களுக்கு தான் எங்களை நல்லாவே அடையாளம் தெரியும்ல சிவா. இந்த ஊருக்கு நாங்க தானே டிவி சேனல். லட்டு சிங் சார், இவர் சொல்றது உண்மைதான். என்னமோ தப்பு நடக்குது. நீங்க இவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் பாக்குறேன். யாருப்பா நீங்கெல்லாம்? உள்ள எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. மந்திரி சார், இப்போ உங்க செக்யூரிட்டிக்கே ஒரு செக்யூரிட்டி தேவைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்கா அந்த சீக்ரெட் ஃபைலை எடுத்து என்கிட்ட கொடுங்க. என்னாலும் ஃபைலை கொடுக்க மாட்டேன்டா.
கிடைச்சிருச்சு ஃபைல் கிடைச்சிருச்சா? சின்ன பையா வழியை விட்டு ஓரமான இல்லை. ம், ஏய் யாருங்க சோமோ யாருன்னு போய் பாடுறா. இந்த இடத்துல சின்ன பையனுக்கு என்ன வேலை? டேய் தம்பி ஒழுங்கா வீட்டுக்கு போய் விளையாடுறா டேய். ஏய் சின்ன பையா மறுபடியும் ஏன்டா டியே வர? இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, ஓடி போயிடு. பிரச்சனை எனக்கு இல்ல அங்கிள், உங்களுக்கு தானே தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்ப நீதான் இவங்களை எல்லாம் அடிச்சதா? ஏய் சொல்றது கேள்றா சின்ன பையா, ஓடி போயிடு இங்க இருந்து. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேங்க்யூ சிவா. என்னாச்சு என்னாச்சு? மந்திரி சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நான் அந்த ரிப்போர்ட்டர்ஸை உங்களை மீட் பண்ண அனுமதிக்கவே இல்லை பார்த்துக்குங்க. லட்டு சிங் சார் கீழே இருக்காங்கல்ல, அவங்க தான் உண்மையான ரிப்போர்ட்டர்ஸ். நீங்க டூப்ளிகேட் ரிப்போர்ட்டர்ஸை கரெக்டா மந்திரியை பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா எல்லா திருட்டு பசங்களும் ஓடுனதுக்கு அப்புறம் தான் நீ உள்ளே வர. சிவா நீ மந்திரி சாரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. நான் இப்படி லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல ஓடி வந்துடுறேன் பாரு. யாரும் பயப்படாதீங்க, மந்திரி சேஃபா தான் இருக்காரு. ஈ சோ கூல். நான் அந்த ரவுடி பசங்களை போட்டு சாத்துல அவருக்கெல்லாம் தலை தெறிக்க ஓடி போயிட்டானுங்கன்னா பாத்துக்கங்களேன். அவரு நல்லா இருக்காரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இந்த பாபு பியாரேவோட ஆளை யாரா துவச்சு எடுத்தது? நம்ம பாஸுக்கு மட்டும் அடிச்சது ஒரு சின்ன பையன்ற விஷயம் தெரிஞ்சது. பாஸ் நம்மள துவச்சு காய போட்டுருவாரா? உங்களை யாரா இந்த மாதிரி அடிச்சது சொல்லுங்க. பாஸ் பாஸ் அந்த லட்டு சிங் திடீர்னு மேலே வந்தார் பாஸ். எங்களை அடி பின்னி எடுத்துட்டாரு பாஸ். ஆமாம் பாஸ், அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையிலே சூப்பரா சண்டை போட்டு நியாயத்தை காப்பாத்துறாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு தைரியமா? இந்த பாபு பியாரேவோட ஆளுங்க மேலே கையை வச்சுட்டா போங்க. முதல்ல அந்த போலீஸை பிடிச்சியா முன்னாடி கூட்டிட்டு வாங்க. ஹலோ லட்டு சிங் சார், நாங்கள் தர்மடி பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கோம். உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தர்மடி பத்திரிகையா? நான் பேரு கேள்விப்பட்டதே இல்லையே. இருந்தாலும் நான் இன்டர்வியூவுக்கு தயாரா தான் இருக்கேன். இங்க இல்ல சார், எங்க பாஸ் உங்களோட இன்டர்வியூவை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீங்க எங்க கூட எங்க இடத்துக்கு வரணும். லைவ் இன்டர்வியூவா? ஓஹோ வாங்க போலாம் வாங்க. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், என்னோட பேரு பாபு பியாரே. இப்ப எனக்கு நீங்க அந்த மந்திரி ஆபீஸ்க்கு வந்தவங்களை எப்படி அடிச்சீங்கன்னு தெளிவா சொல்லணும், புரியுதா? நான் கூட நீங்க ஏதோ ஒரு பயங்கரமான ஃபைட்டர்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டது ரொம்ப சரிதான். என்னோட ஃபைட்டிங்ல இருக்கிற வேகத்தை பார்த்து காத்தே வைக்கப்படணும் பாத்துக்குங்க. முதல்ல நான் அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி அடிச்சேன் பாருங்க, ஃப்ளையிங் கிக்கு. அடிச்சுட்டு திரும்பி பார்க்கறேன், இன்னொருத்த வந்து நிக்கிறான். கராத்தே ஸ்டைல ஒரே குத்து. அதுக்கப்புறம் அவனை அப்படியே அல்லைக்கா தூக்கி காத்துல இஞ்சி அங்கேயும் 2 ரவுண்ட் அடிச்சு தூக்கி போட்டேன் பாத்துக்குங்க. கராத்தே ஸ்டெப், குங்ஃபு பஞ்ச், சும் சும். வாங்குற அடிக்கு அந்த இடத்துல இருந்து பஞ்சா பறந்து போயிட்டானுங்க. இந்த பாபு ரொம்ப பாசமா பாத்துக்கிட்ட பாசமான ஆட்களை நீ இந்த அளவுக்கு அடிச்சிருக்கியா? நீ எல்லாத்தையும் நோட் பண்ணியா? எஸ் பாஸ், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். எப்படி நோட் பண்ணியோ அதே மாதிரி அடி விழணும். என்னது? அவனுக்கெல்லாம் உங்க ஆளுங்களா? பாபு பியாரே கிட்ட என் நாடகமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படியெல்லாம் அடிச்சனும் வீர சாகசத்தை சொல்லிக்கிட்டு இருந்த. 2 அடி விட்டதும் நான் இல்லன்னு போய் சொல்றியா? பாபு பியாரே,
நான் உங்க ஆளுகளை மட்டும் இல்ல இந்த உலகத்துல எவனையும் அடிச்சதில்ல. அடங்கிவனுங்களை அடிச்சதெல்லாம் அந்த சிவா பயப்புலதா. ஏப்பா இலை மாதிரி நிக்கிறீங்களே, கல்லு மாதிரி அடிச்சுட்டு சொல்லக்கூடாதா? என்ன என்ன இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்பா அம்மா சிவா சிவா 9 வயசு சின்ன பையன். 9 வயசு பையனா? அப்போ நீங்க எல்லாருமே ஒரு 9 வயசு பையன் கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்டயே பொய் சொல்லிருக்கீங்க. பாஸ் அது நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் பாஸ். அதனால தான் ஒரு பையன்கிட்ட அடி வாங்கினதை நாங்கள் மறைச்சிட்டோம். ஒரு சின்ன பையன் உங்களை அடின்னு அடிச்சு துவைச்சு அனுப்பி இருக்கா. நியாயத்தை நிலநாட்டி இருக்கா. இத நான் ஒத்துக்கணும். லட்டு சிங் சார், அந்த சிவா பத்தி கேள்விப்பட்டதும் மூடி இருந்த என் கண்கள் திறந்துடுச்சு. எல்லா தப்பான காரியத்தையும் நிப்பாட்டிடுறேன். நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அந்த புண்ணியம் பண்ண பையனை பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாச வாழ்க்கையை தேடி நான் போக ஆரம்பிச்சிடுவேன். நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? நான் இதோ போயிட்டு அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் பாருங்க. இங்க ரொம்ப வலி எடுக்குது. சிவா சிவா சீக்கிரம் கீழே வா சிவா. என்ன ஆச்சு லட்டு சிங் சார்? நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சிவா நான் அந்த பாபு பியாரு அப்புறம் அவனுக்கு ஆளுங்க எல்லாரையும் அப்படியே பேசி கவுத்துட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கைய. அவன் எல்லா தப்பையும் விட்டுட்டு சன்னியாச வாழ்க்கைக்கு போறானாமா. நான் என்ன ஆசைப்படுறேன்னா சிவா நீ என் கூட வந்து அவன் சன்னியாசி ஆக போறத பார்க்கணும். அதனால தான் கூப்பிடுறேன் வா. அநேகமா லட்டு சிங் சாரை கூப்பிட்டு வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரே வழி நான் போய் அவங்கள பார்க்கறது தான். பாபு பியாரே இதோ வந்துட்டான் பாரு சிவா. அப்படியா? அப்போ இந்த பையன் தான் பாபு பியாரேவோட ஆட்களை போட்டு அடிச்சு துவைச்சு எடுத்ததா? என்ன அமைதியா இருக்கீங்க? ஆரம்பிங்க. என்ன ஆனாலும் இந்த பையனை விட்டுறாதீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாபு பியாரே நீ சன்னியாசி ஆகுறன்னு எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு சொல்லு. பாபு பியாரே லாலோட மனசு இப்ப மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. உங்க இன்ஸ்பெக்டர் அங்கிள் நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா என் ஆளுங்களை அடிக்கிறத நிப்பாட்டிடு. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், இந்த பாபு பியாரேவோட மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் இங்க அருமையா ஓய்வெடுங்க. நான் போய் மந்திரிய பார்த்துட்டு வரேன். பத்திரமா அந்த கிரிமினல் லிஸ்டையும் எடுத்துட்டு வரேன். லட்டு சிங் சார், இந்த பாபு பியாரே கிட்ட மட்டும் அந்த சீக்ரெட் ஃபைல் கிடைச்சதுன்னு வைங்க, இவன் எல்லா கிரிமினல்ஸையும் தன்னோட ஃப்ரெண்டாக்கிட்டு பெரிய திருட்டுத்தனம் பண்ணுவான். ஏதாவது ஒன்று பண்ணி அவன் ஃபைல் எடுக்கிறதுக்குள்ள நாம இவனை தடுத்தாகணும். ஐடியா. லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் இதுக்குள்ள வந்து மாட்டினதுக்கு நீங்க ஒருத்தர் தான் காரணம். நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. சிவா, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாத்துக்க. என்னையா அடிக்க வரியா நீ? இங்க இன்ஸ்பெக்டர்லாம் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. இங்க 2 பேருமே கைதியா தான் இருக்கும். ஏய் உள்ள இருந்து டிராமா பண்றீங்களா நீங்க? சாரி அங்கிள், எனக்கு இந்த லட்டு சிங் சாரை பார்த்தாலே கோவமா வருது. இவரால தான் நான் இங்க வந்து மாட்டிருக்கனே. நீங்களே சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ்குள்ள வச்சு நான் இவரை எப்படி அடிக்க முடியும்? நீங்க மட்டும் என்ன ஒரு தடவை வெளியில விட்டீங்கன்னு வைங்களேன், நான் இவரை என் மனசார அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துடுறேன். எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? சொன்ன உடனே நாங்கள் வெளியே விட்டுருவோம். என்ன அங்கிள், உங்க கையில கன்னெல்லாம் இருக்கு, நான் என்னத்த பண்ணிட்டு போறேன்? சரி விடேண்டா, 2 பேரும் சண்டை போறத பார்த்து நம்மளும் கொஞ்சம் ஜாலியா தான் இருப்போம். சரி வா வா பாத்துக்கலாம்.
நெருப்பு நெருப்பு ஃபயர் பிரிகேட் கூப்பிடுங்க ஃபயர் பிரிகேட் கூப்பிடுங்க ஓடுங்க யூஸ் பண்ணாதீங்க படிக்கட்டு வழியா வந்துடுங்க யாராவது மந்திரியை காப்பாத்துங்க ஆஹா பாபு பியாரு தேடிக்கிட்டு இருந்த அந்த ஃபைல் இப்ப என் கையில கிடைச்சிடுச்சு. ஆனா நீங்க என் கையில கிடைச்சிட்டீங்களே அங்கிள். ஒழுங்கா அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துருங்க. வா வந்து எடுத்துட்டு போ. சீக்கிரமா வண்டி எடு. அந்த பையன் இங்கேயும் வந்துட்டான். லட்டு சிங் சார், பாபு பியாரே ஃபயர்மேன் மாதிரி வேஷம் போட்டு வந்து ஃபைலை திருடிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே ஓகே, இதோ வந்துடுறேன் சிவா. டேய் நீ பறக்க கூட செய்வியா? பாபு பியாரே அங்கிள், ஃபைலை திரும்ப தரீங்களா இல்ல என் கையால 4 கொடுத்து ஃபைலை வாங்கிட்டு போகவா? அவ்வளவு சுலபமா இந்த பியாரே ஃபைல வாங்கிட்டா கொடுத்துற மாட்டான் சின்ன பையா. அப்போ ஓகே, நாம 2 பேரும் ஒண்ணா ஒரே வண்டியில டிராவல் பண்ணுவோம். ஏய். வலிக்குது. பாபு பியாரவே உன்னோட குட்டி குட்டி கையால அடிக்காதப்பா. என்னால அடி வாங்க முடியல, என்ன மன்னிச்சிருப்பா. இதப்பா நீ கேட்ட ஃபைலு, அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்ற. என்ன மட்டும் அடிக்காத. லட்டு சிங் சார், இதோ இருக்கு அந்த சீக்ரெட் ஃபைல். நீங்க யாரும் என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல, பாத்துக்கங்க. நானே நடந்ததை சொல்றேன் கேளுங்க. நான் என்னோட உயிரை பணையம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாபு பியாரேவை பிடிச்சிருக்கேன்.